லாவ் ஆஃப் அட்ராக்ஷனும் காமமும் ஒண்ணுதான். அந்த ஹார்மோனுக்கும் கடவுள் தன்மைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. இந்த அவருக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாதுங்க. இந்த மிஸ்டர் பியோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? இவருக்கு இருக்கிற வேலைய புடிச்ச மாரி வேணா செஞ்சுக்கலாம். தோனி அடிச்ச அந்த ஒரே ஒரு 6 மொத்த 100 கோடி மக்களையும் பெரிய ஆனந்தத்துல கொண்டு வந்துச்சு. அந்த ஜெயில்ல நைட்டு படுத்தூங்குறவனோட மனநிலையும் இங்க வீட்ல படுத்தூங்குறவன் மனநிலையும் ஒண்ணாத்தான் இருக்குது. இதத்தான் சீக்ரெட் மூவில ரொம்ப அழகா கையாண்டிருப்பாங்க. சீக்ரெட் மூவி நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அதுல வந்து பேசுற எல்லாருமே, உங்களோட நிம்மதி சார்ந்து பேசுவாங்களா? இல்ல உங்க பொருளாதாரம் சார்ந்து பேசுவாங்களான்னு யோசிச்சு பாருங்க. பொருளாதாரம் முக்கியம் தாங்க. பொருளாதாரம் முக்கியம் இல்லன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட தேவைய பொறுத்து மாறும். இப்ப எனக்கு ஒரு 1 பெட்ரூம் இருக்கிற வீடு இருந்தா போதும். மேபி உங்களுக்கு 3 பெட்ரூம் வீடு உங்களோட நீடா இருக்கும். இன்னொருத்தருக்கு ஒரு பங்களா வீடு நீடடா இருக்கும். ஆனா, அந்த பொருளாதாரம் எனக்கு இந்த அளவுக்கு வேணுங்கிற அந்த நிர்ணயம் யார் பண்றது இங்க? எனக்கு நான் தானே பண்ணணும். ஆனா, இப்ப நீங்க அந்த சீக்ரெட் மூவி பார்த்து நீங்க உங்களோட பொருளாதாரத்த டிஃபைன் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட தோனி 6 அடிச்சு ஜெயிச்ச மாரி தான். அந்த சீக்ரெட் மூவிய ஃபுல்லா பார்க்குற வரைக்கும் உங்க மனசுக்குள்ள அவ்ளோ சந்தோஷம் இருக்கும். உண்மைய சொன்னா அதெல்லாம் நீங்க அடைஞ்சிட்ட மாரியே உங்களுக்கு தோணும். ஒரு 4 நாள் கழிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கும். ஏன்னா, உங்க மனசுக்கு உங்களோட தேவை என்னங்கிறத புரிய வைக்காம, நீங்க இன்னொருத்தவங்களோட விஷயத்த உங்க விஷயமா அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதுக்கு ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு நீ என்ன செயல்பட போற? இப்ப நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கிறேன். நான் பணக்காரன் ஆயிருவேன், பணக்காரன் ஆயிருவேன்னு நெனச்சா ஆயிற முடியுமா? அதுதான் சீக்ரெட் மூவிய டெய்லியும் போட்டு பார்க்கிறதோட பிரச்சனை. டெய்லியும் பார்க்கிறவங்களையும் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 100 டைம் பார்த்தேன், 150 டைம் பார்த்தேன். அந்த சீக்ரெட் மூவியெல்லாம் எனக்கு பயங்கரமா இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. மோட்டிவேஷனால என்ன நடக்கும்? 4 நாளைக்கு அந்த மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருக்கும். அவ்வளோதான். 5வது நாள், "அட போப்பா! அது அவனுக்கு நடக்கும். நமக்கு நடக்குமா? நடக்காதா? இருக்கிற பிரச்சனையவே பார்க்க முடியல. இதுக்கு என்ன பண்றது? நமக்கு இதுதான் நம்ம கர்மா போலன்னு" சொல்லிட்டு அத நம்பி நம்ம அந்த பக்கம் ஓடிருவோம். இதே சீக்ரெட் மூவி அந்த மூவி எடுத்தாங்க இல்லையா? அதில இருக்கிற 10 பேத்தோட லைஃப் நீங்க எடுத்து பாருங்க. அன்னைக்கு இருந்தத விட இப்ப 100 மடங்கு அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்க அத அனுபவிக்கிறவங்க. அத பார்க்குற நம்ம, அனுபவிக்கிற மாரி நெனச்சுக்கிறவங்க. அதனால அது நமக்கு முழுமையா என்னைக்குமே நடக்காது. லாவ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிற பிரச்சனையும் இதுதான். நீங்க லாவ் ஆஃப் அட்ராக்ஷன அனுபவிக்கிறதுக்கும், அனுபவிக்கிற மாரி நெனைக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அனுபவிக்கணும் அப்டின்னா, முதல்ல செயல்படணும். செயல்படுறது எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். செயல்படணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணும்போதே, உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன நீங்க யூஸ் பண்ணணும். அத யூஸ் பண்ணீங்கன்னாவே, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த இடத்துக்கு அது கூட்டிட்டு போகும். அத எதையுமே பண்ணாம, கண்ண மூடி உட்கார்ந்து, நான் நெனைக்கிறதெல்லாம் எனக்கு நடந்துரும். எனக்கு எப்படி இருந்தாலும் எல்லாம் கிடைச்சுரும். அப்படின்னு நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னம்னா, அது கண்டிப்பா நமக்கு நடக்காது. ஸோ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு நடக்கணும்னாவே, நீங்க முதல்ல செயல்படணும். எல்லாருமே செயல்பட்டுட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். செயல்படுறது அப்படிங்கிறது, உங்க தேவை என்ன? அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு நடக்குமா? நடக்காதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். அது சரியா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, உங்களோட தேவைய நீங்க சரியா வைக்கணும். இப்போ உங்க தேவையில நீங்க ஒரு ரூ. 10,00,000 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கிடைக்கிற பணம் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு மூலமாவோ, இல்ல ஒரு கடனாவோ கிடைச்சுன்னா, அது உங்களுக்கு உபயோகமான்னு யோசிச்சு பாருங்க. அது கண்டிப்பா உபயோகப்படாது. அது இன்னொரு பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். ஸோ உங்களோட தேவைங்கிறது பணமா இல்லாம, அந்த பணத்தினால கிடைக்கிற நிம்மதியா இருக்கணும். அந்த நிம்மதி எப்படி நீங்க பார்க்கணும்? அந்த நிம்மதி நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த 10,00,000 பணம் உங்களுக்கு எப்படி சரியான வழியில கிடைக்கும்? அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப வர அமாவாசை அன்னைக்கு ரொம்ப பெருசா வேணாங்க. இது ஒரு சின்ன ஒரு ட்ரையலா நீங்க பாருங்களேன். வர அமாவாசை 22ஆம் தேதி வரப்போகுது. அந்த 22ஆம் தேதினா, அதுக்கு முன்னாடி நாள் சிவன் ராத்திரி, அமாவாசை, அமாவாசைக்கு அடுத்து 2 நாள். இந்த 4 நாள் மட்டும் நீங்க உங்களோட தேவைய நோக்கி, உங்க நிம்மதிய நோக்கி செய்யற ஒரே ஒரு மெடிடேஷன், அடுத்த ஒரே மாசத்துல உங்ககிட்ட அது எப்படி கொண்டு வந்து குடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க. இது சார்ந்து இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, அமாவாசை தியானம்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் குடுக்குறோம். அது வேணுங்கிறவங்க அமாவாசை மெடிடேஷன்னு போட்டு உங்க பேரு, வயசு, ஊரு இத 3யும் கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுல உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு பணம் பத்தியும், லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும், அட் த சேம் டைம் சீக்ரெட் மூவி பத்தியும், ஒரு விஷயத்த எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன புரிதல் வந்திருக்கும். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்ட்லயே சொன்னேன். டோபமைன் அப்படிங்கிறது கடவுள் தன்மைக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த டோபமைன் அப்படிங்கிறத வச்சு நமக்கு நெறைய விஷயத்த பேசுறாங்க. டோபமைன்ங்கிறது ஒரு ஹார்மோன்ங்க. இந்த டோபமைன் வந்து ஒரு சைடு மட்டும் மூவ் ஆகாது. 2 சைடும் மூவ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போதே சொன்னேன். லா ஆஃப் அட்ராக்ஷனும் காமமும் ஒண்ணுதான்னு சொல்லி. இப்ப காமம் அப்படிங்கிறது, இது சில பேத்துக்கு இது தேவையான்னு தோணும். ஆனா, இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மைய உங்கனால புரிஞ்சுக்க முடியும். இப்ப காமம் அப்படிங்கிறது என்னங்க? 2 பேர் ஒன்றிணையுது. தாம்பத்தியம்னு வச்சுக்கலாமா? இது 2 சினாரியோவா நடக்கும். ஒண்ணு ஒருத்தன் ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். இன்னொருத்தன்
அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ மொபைல்ல பார்த்து அதன் மூலமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். இந்த விஷயத்தோட டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாவே, கடவுள் தன்மை அப்படின்னா என்ன? இந்த டோபமைன் அப்படிங்கிறது ஏன் கடவுள் தன்மை சார்ந்தது? அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்ப ஒரு 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 தம்பதி 2 பேர் ஒரு தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற மொத்த ஹார்மோனல் திங்க்ஸையுமே மாத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, ஒண்ணா இருக்கிற தம்பதி அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டு டோபமைன் தான் வரும். அந்த டோபமைன் அதுக்கப்புறம் ஆக்ஸிடோசின், செரட்டோனின், எண்டோஃப்ரின் அப்படின்னு சொல்லி அது பாசிட்டிவ் ஹார்மோன்ஸா போகும். அட் த சேம் டைம் 2 பேர் தாம்பத்தியம் கொள்ளும்போது, இப்போ உங்க ஹார்ட் ரேட் அதிகமாகுது, அந்த பிளட் பம்ப் அதிகமாகுதுன்னா, அதுக்கான வேலைய உங்க உடல்ல நடக்கும். உங்க உடல்ல முழுவதுமா நடக்கும். கிட்டத்தட்ட சரியான தாம்பத்தியம் வச்சுட்டா நோய் வராது. இன்னொன்னு நோயே இருந்தாலும் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அத ஹீல் பண்ணும். இப்ப அந்த செகண்ட் பெர்சன பத்தி பார்ப்போங்க. அதாவது அவரு தாம்பத்தியத்துல இல்ல. 2 பேர் தாம்பத்தியமா இருக்கிறத மொபைல் ஃபோன் மூலமா பார்த்து, தன்னோட தேவைகள தீர்த்துக்க ஆசைப்படுறாரு. இதுவும் டோபமைனோட வேல தான். ஆனா இந்த டோபமைன் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்ப அவர் அந்த மொபைல்ல பார்க்குறாரு இல்லையா? அவரு மொபைல்ல ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அவருக்கு அது எக்ஸ்டர்னலா பட்டாலும், அதுக்குள்ள அவரு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக, அந்த 2 பேத்துக்கு எப்படி உள்ளுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சோ, அது இவருக்கும் ஏற்படும். ஆனா, அந்த 2 பேர் அதுக்கான செயல்பாட்ட செஞ்சிருப்பாங்க. ஆனா, இவரு அதுக்கான செயல்பாடு செய்ய முடியாது. இவருக்கும் பிளட் பம்ப் ஆகும். இவரும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு சிச்சுவேஷன ஸ்ட்ரெச் பண்ணுவாரு. எல்லாமே இவருக்கும் நடக்கும். ஆனா, இப்ப இந்த டோபமைன் எப்படி தெரியுங்களா வேலை செய்யும்? இப்ப இதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு ஹாப்பி மொமெண்ட்ட குடுத்துரும். ஆனா, இதே நாளைக்கு இவரு ரிப்பீட் பண்ணும்போதோ, இதுக்கு அடுத்த நாள் ரிப்பீட் பண்ணும்போதோ, இவருக்கு இதுல ஒரு அடிக்ஷன் கிரியேட் ஆகும். அட் த சேம் டைம் இவருக்கு செக்ரீட் ஆகுற அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்க்குள்ள போகும். இப்ப அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸான அட்ரினலின், கார்ட்டிசால் இப்படி இந்த பக்கத்துல அது நகர ஆரம்பிச்சுரும். அதாவது இயல்பா ஒருத்தரும் ஒண்ணா இருந்த அந்த தாம்பத்தியத்துல அவங்களுக்கு டோபமைன் வந்து ஹாப்பி ஹார்மோனா மாறுச்சு. இதே ஒரு மொபைல பார்த்து அந்த காமத்த தான் மனசார உணர்ந்துகிட்டவருக்கு, அந்த டோபமைன் இந்த பக்கம் அட்ரினலின், ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்ட்டிசால்குள்ள போயிருச்சு. இப்ப இவரோட மனநிலை என்னவா இருக்கும்? இவருக்கு இப்ப இதனால நல்லது எதுவுமே நடந்துராது. இவரு அனுபவிக்கிறவரு கிடையாது. அனுபவிக்கிற மாரி நெனைக்கிறவரு. எப்பா இதுக்கும் கடவுள் தன்மைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த ஹார்மோன எதுக்கு நீ கடவுள் தன்மை கூட கம்பேர் பண்ற? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அது ரொம்ப சிம்பிள்ங்க. இங்க கடவுள் தன்மை அப்படிங்கிறது நடுநிலையானது. நீங்க ஒரு விஷயத்த சரியா செஞ்சீங்க அப்படின்னா, அது சரியான விளைவ குடுக்கும். இதே ஒரு விஷயத்த சரிங்கிற பேர்ல நீங்க தப்பா செஞ்சீங்கன்னா, அதுக்காக அது சரியான விளைவ குடுக்காது. தப்பான விளைவ தான் குடுக்கும். கடவுள் தன்மைங்கிறது நடுநிலையானது. அதுக்கு பிளஸும் இல்ல, மைனஸும் இல்ல. அதுக்கு சரியும் இல்ல, தப்பும் இல்ல. அது எப்பவுமே நடுநிலையா இருக்கும். அதுல இருந்து அதாவது ஒரு செயல்பாட்டின் மூலமா என்ன விளைவு வருதோ, அந்த விளைவ அப்படியே எடுத்து அது உங்களுக்கு குடுக்கும். வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அது தன்னோட வேலைய ரொம்ப கரெக்ட்டா செய்யும். அதனால தான் கடவுள் தன்மைய டோபமைன் ஹார்மோன் கூட நான் சொன்னேன். டோபமைன் ஹார்மோனும் அதே மாரி தான். அதோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு சின்ன கிளர்ச்சி இருக்கும். அந்த கிளர்ச்சி அதன் மூலமா அடுத்த கட்டத்த நோக்கி சரியா நகரும்னா, அங்கேயும் அது உங்கள கூட்டு போகும். இல்ல நீ மனசால நெனச்சுக்கிட்டு நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாரி நீ நெனச்சு உன்ன நீ மாத்திக்கிற அப்படின்னா, அது அப்படியே ஆப்போசிட் உங்கள ஸ்ட்ரெஸ்க்குள்ள தான் கூட்டு போய் விடும். இதனால தான் டோபமைன் அப்படிங்கிறது கடவுள் தன்மைக்கு நிகரானதுன்னு நான் சொன்னேன். இன்னுமே இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சித்த சக்தி ரகசியம்னு சொல்லி நம்ம ஒரு வகுப்பு எடுக்கிறோம். அதுல சேர விருப்பம் இருக்கிறவங்க, கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, வயசு, ஊரு இத 3யும் மெசேஜ் பண்ணுங்க. அதுல அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு தர்றோம். அட் த சேம் டைம் இத ஒரு ட்ரையலா பார்க்கணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன நடக்கும்? நம்ம எப்படி சரியா பார்க்கணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இப்ப வர்ற அமாவாசை அன்னைக்கு ஒரு 4 நாள் மெடிடேஷனா ஒரு ப்ராசஸ் ஒண்ணு குடுக்குறோம். அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சா எப்படி நடக்குங்கிறது புரிஞ்சுதுனா தான், நீங்க அடுத்த இடத்துக்கு உங்கனால முடியும். இப்ப நீங்க ஒரு விஷயத்த நெனச்சுட்டே இருக்கிறீங்க, நான் சொல்றதையே கேட்டுருக்கீங்க, இல்ல இன்னொருத்தவங்க சொல்றதையே கேட்டுருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாமே என்னோட அனுபவமா இருக்கும். அவங்களோட அனுபவமா இருக்கும். நீங்க அத எப்ப முழுமையா அனுபவிச்சு பார்க்குறீங்களோ, அப்பதான் அது உங்களோட புரிதலா மாறும். இங்க புரிதலா மாறுறது ரொம்ப முக்கியம். ஸோ, அப்படியான ஒரு சின்ன புரிதல இந்த அமாவாசை தியானம் உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். அந்த புரிதல் வேணும்னு நெனைக்கிறவங்க, அமாவாசை தியானம் வேணும்னா கூட, அமாவாசை தியானம்னு போட்டு, உங்க பேரு, வயசு, ஊரு இத 3யும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல அமாவாசை தியானத்துக்கான டீட்டெயிலும் உங்களுக்கு குடுக்குறோம். கண்டிப்பா இந்த பதிவுல உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அனுபவிக்கிறதுனா என்ன? அனுபவிக்கிற மாரி நெனைக்கிறதுனா என்ன? அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் வந்திருக்கும். இன்னும் ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்டெப்பா
உங்களுக்கு அந்த அனுபவத்த குடுக்குற மாரி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அத சும்மா ஜஸ்ட் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப உங்க வீட்டு பக்கத்துல இருக்கீங்கன்னா, நடந்தோ, கார்லயோ, பைக்லயோ ஒரு சின்ன ரவுண்ட் போங்க. நீங்க போம்போது கண்டிப்பா தன்னோட அடுத்த வேள உணவுக்காக எதிர்பார்த்திருக்கிற யாரோ ஒருத்தர உங்கனால பார்க்க முடியும். அவங்களுக்கு உங்கனால ஒரு நேர உணவு வாங்கி தர முடியும் அப்படின்னா, இத உங்களோட பணமா செய்யாம, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற சர்ப்ளஸ் மணிய அவங்க பணமா நெனச்சு, அவங்களோட உணவுக்கான பணம் உங்ககிட்ட இருக்குது. அத அவங்களுக்கு வாங்கி தரேங்கிறத ஒரு கருணையா செய்யுங்க. அத செஞ்சு பார்க்கும்போதே தெரியும். மத்தவங்க கிட்ட இத செய்யுங்கன்னு சொல்றதுக்கும், அத நீங்க செஞ்சு பார்க்கும்போது கிடைக்கிற அனுபவத்தையும் உங்கனாலேயே உணர முடியும். முடிஞ்சவங்க இத செஞ்சு பாருங்க. அத செஞ்சுட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. என்னைப் போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க. நன்றி.